பக்கத்தில் சொக்கமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வழியாக அங்கே வந்து நரிவடம்னு ஒன்று இருக்குது. அந்த நரிவட வழியாக வந்து புஷானூர், அகரம், பஞ்சமாதேவி இந்த வழியாக அந்த தண்ணி வந்து வாணியம்பாளையம் வழியாக வருது. அந்த தண்ணி இப்போ வரது ஒரு 10 கிராமத்து வழியாக உள்ள பொதுங்க வருது. இங்கே வர தண்ணி வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு சரியான வாய்க்கா, சிறந்தாட்டம் வாய்க்கான்னு ஒன்று இருக்குது. அந்த வாய்க்காவை தூர் வாரி கிட்ட 10-15 வருஷம் ஆகுது. அந்த வாய்க்காவை தூர் வரவே இல்லை. அந்த வாய்க்கா தூர் வாரினா அந்த தண்ணி வாங்கும். அதுக்கடுத்து செல்லங்கால் வாரன்னு ஒன்று இருக்குது. அந்த செல்லங்கால் வாரிக்கு போகிறதுக்கான வாய்க்கா கிடையாது. அந்த வாய்க்காவும் தூர் வாரி அகலப்படுத்தலை. அதுக்கடுத்து எங்களுக்கு கும்பகோணம் ரோடு போட்டுருக்காங்க. அந்த கும்பகோணம் ரோட்டில் வந்து ஒழுங்கான பாலம் போட்டு இந்த தண்ணி அண்ணாண்ட போகல. தண்ணி பூரா மறிச்சுன்னு இன்னாண்டே நிற்குது. அந்த தண்ணி மறிச்சதால எல்லா தண்ணியும் ஊருல இருக்குது. இப்போ ஊருல கிட்ட ஒரு 300 வீடு இருக்குது. 300 வீடு போய் எந்த பொருளும் எடுக்கல. ஏன்னா திடீர்னு தண்ணி வந்தால எல்லா பொருளும் வீட்டுல வச்சுட்டு அவங்க வெளியே தான் வந்துட்டாங்க. நாங்கள் போய் தங்குறதுக்கான முகாம் இங்கே கிடையாது. ஒரு சமுதாய கூடம் ஒன்று இருக்குது. அது உள்ள போனால் மாற அளவு தண்ணி இருக்குது. அதனால யாரும் எங்கேயும் போய் தங்குற முகாம் இந்த ஊரில் கிடையாது. எங்களுக்கு முன்ன அறிவிக்கணும் இந்த தண்ணி எவ்வளோ தண்ணி வரும்னு யாரும் வந்து அறிவிக்கல. அதனால நாங்கள் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு வெளியே வந்து எல்லா பாத்திரம் உள்ளே இருக்குது. ஆனா இப்போ நீங்க இந்த மாதிரி ஊருக்கார தண்ணி நீரோட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஓட்டம் மேல ஏறிட்டே இருக்குன்ற விஷயத்த நீங்க அதிகாரிகிட்ட நீங்க தகவல் சொன்னீங்களா? அதிகாரிங்க வந்துட்டு என்ன பதில் சொன்னாங்க? ரோடு மேலே போறாங்க சார். மறுபடியும் வந்து கேட்டா நாங்க போய் எங்களுக்கு உயர் அதிகாரிகிட்ட சொல்றோம், இதுதான் சொல்றாங்க. மறுபடியும் ஊர்ல வந்து பாருங்க சார், அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் இல்லை சார். ஏரி எப்போ உடையணும்னு தெரியாது சார். உடஞ்சி தர இவங்க அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பயும் இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி. மடவராயனூர்ல உள்ள வந்து பாருங்க, ஏகப்பட்ட ஊர் பூரா தண்ணி புந்து போச்சு. எல்லா மக்கள் பூரா மெயின் ரோடு தான் நிற்கிறாங்க. 3 நாளாக கரண்ட் வரல. கரண்ட் வந்து இப்போதான் வந்து இபியில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து செஞ்சு சப்ளை கொடுத்தாங்க, குடிநீர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் கரண்ட் வரது நிற்குது. தண்ணி இருக்கிறது காலையில இருந்து அதிகமா இருக்குது.